நியாயம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைய தினம் இந்த வீடியோவிலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நினைவை போற்றுகின்ற வகையில் அவரது ஜனவரி 17 பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவை போற்றி பாதுகாத்து வருகின்ற வகையிலே அவரது திரை வசனங்களை, அதாவது பொன்மொழியான திகழ்கின்ற வசனங்களை எல்லாம் தொகுத்து இங்கே தொகுப்பாக வெளியிடவிருக்கின்றனர். வாழ்க்கையில் உங்க லட்சியம் என்ன? அழறவங்களை சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கணும். அதுதான் புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், மருதுகோபாலன் ராமச்சந்திரன் என்பதை சுருக்கிய எம்ஜிஆர் என்ற 3 எழுத்தில் பெயரை அமைத்துள்ளார்கள். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்தை தவிர்த்து தமிழ் திரைத்துறை வரலாற்றையும் சரி, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றையும் சரி யாரும் சொல்லிவிட முடியாது, எழுதிவிட முடியாது. அந்த வகையிலே ஒரு திறம்பட வாழ்ந்து பெரிய ஆளுமையாக திகழ்ந்து விளங்கிய ஒரு கலைஞர், ஒரு தலைவராகும், மாபெரும் தலைவர் என்று அவரை சொல்லலாம். அந்த வகையிலே அவரது பொன்மொழிகளை யாவும் இங்கே வழங்குவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். தற்போதெல்லாம் சொல்கின்றார்களே பஞ்ச் டைலாக் என்ற பஞ்ச் டைலாக் வசனத்தை முன்னோடியாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரது திரைப்படங்களில் எல்லாம் அந்த காலத்திலேயே இந்த பஞ்ச் டைலாகை பொன்மொழி வசனங்களாகவே எழுதியிருப்பார். ஒவ்வொன்றிலும் தான் ஆடுகிற பாட்டிலும் சரி, நடிக்கின்ற நடிப்பிலும் சரி, ஆடுகின்ற ஆட்டத்திலும் சரி, இந்த நாட்டுக்கு பயனுள்ள வகையிலே மக்களின் நல்வாழ்விற்கு ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற வகையிலே தான் அமைத்திருப்பார். அந்த வகையிலே நாம் நமது யூடியூப் சேனலிலே அவருடைய பொன்மொழி வசனங்களை நிறைய வெளியிட்டிருக்கின்றோம். அவற்றையெல்லாம் தொகுத்து இங்கே வெளியிடுவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். மன்னன் அமீர் காசிம் கான் அவர்தான் என் தலைவன். எல்லோருதான் ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நாடு மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலுமே தலைவணங்கித்தானா? இப்போ ஜெயிச்சது யாரு? நானா நீயா? அதர்மத்தை விளையாட்டு கொடுத்து வாங்கிய கேவலமான வெற்றி இது. நிரந்தரமான தர்மலிங்கம் போடா. இப்ப நான் தான் சேர்மன். எனக்கு தான் மாலை, மரியாதை, பேரு, புகழ் எல்லாமே. பல பூக்களைகளுக்கு மத்தியில ஒரு சாக்கடை இருந்தாலே போதும். அந்த தெருவெல்லாம் பரவுறது சாக்கடை நாட்டம் தான். அதுபோல் தான் நீ. யார் தெரியுமா? நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. தோட்டத்துக்கு தான் மாப்பிள்ளை. அவுட் ஹவுஸ்க்கு தான் மாப்பிள்ளை. ஏன் உனக்கு கூட தான் மாப்பிள்ளை. நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் கஷ்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவி. ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சிபீடத்து கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமளாக பறக்க வேண்டும். நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி விதானம். நாகராஜ், அதிகமா வளையிற வில்லும் அதிகமா வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள் எனக்கு நல்லா தெரியும். கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும். அப்புறம் உதவி பண்ண மாட்டோம். மனிதனுடைய முகம் இருக்கிற அதே இடத்துல இதயம் இருந்திருந்தா உலகத்தை குற்றவாளிகளே இருக்க மாட்டான். என்ன செய்ய? கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த இதயம் இருக்கிறதுனால தான் உலகத்துல இத்தனை அக்கிரமம் நடக்கும். அதெல்லாம் தேவையில்லை. உதவி செய்யறவனுக்கு நன்றிய வார்த்தையால சொன்னா போதும், லஞ்சம் கொடுக்காது. ஏன்னா அப்புறம் உதவி செய்ய மாட்டான். என்னை பற்றி கவலை விட்டு விடுங்கள். நான் முதலில் கல்யாணம் செய்து கொண்டான். நமது குடும்பத்தின் வருங்கால வாழ்க்கை திட்டமே கட்டுவிடும். தம்பிக்கும் தங்கைக்கும் கல்யாணம் செய்து அவர்களை நல்ல நிலையில் பார்க்கும் வரை நான் கல்யாணமே செய்து தாய் குலத்துக்கே தலைவலி ஏற்படுத்துகிறேன். மனுஷன் தூங்கலாம், மனசாட்சி தூங்கவே கூட. நீ எவ்வளவுதான் கோபமாக பேசினாலும் நான் அதற்காக ஆற்றப்படக்கூடாது. அன்பு நிறைந்த உள்ளங்களை சுத்தப்படுத்துவார்